வணக்கம் திரு அசோக் ஸ்ரீநிதி அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். பட் நீங்க நல்லா இருப்பீங்களான்னு தெரியல. அதனால உங்களை தேடி பிடிச்சோம். ஏன்னா இப்போதைக்கு மோஸ்ட் வாண்டட் பாத்தீங்கன்னா நீங்க தான். ஒரு புகார்னு போயிட்டு ஒரு ஓகேங்க. விஷயத்த பதிவு பண்ணீங்க. இந்த மை வி3 ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுல யார் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ எல்லாருமே எங்க பக்கமே பல பேர் திரும்பினாங்க. அப்படி இருக்கிறப்ப உங்க பக்கம் கண்டிப்பா நிறைய பேர் வந்திருக்கணும். எனக்கே புரியுது. சில யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. எங்களுக்கு இது போல இந்த மை வி3 ஆட்ஸ்ல இருக்கவங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த போன்ல பேசின ஆடியோஸ்லாம் எடுத்து எவிடன்ஸா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஷயம் அவ்வளவு பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா என்னதான் நடந்துட்டு இருக்கு? உங்களுக்கும் அந்த மை வி3 ஆட்ஸ் தொடர்பு பட்டவங்க இருக்காங்க அப்படிங்கிற தனிப்பட்ட பிரச்சனை இருக்கா? என்னதான் பஞ்சாயத்து? எனக்கும் அந்த எம்டின்னு சொல்றாங்க இல்லைங்க, அவங்களுக்கும் என்ன எது சொத்து தகராறா, மாமா வச்ச தகராறா, இல்ல அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா, வாய்க்கா தகராறு இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. இது ஒரு மோசடி. நாங்க போன வருஷம் நீங்க என்னோட ப்ரொஃபைல்ல போய் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 5 மோசடிகளை வெளிக்கொண்டு வந்திருந்தோம். வெளிக்கொண்டு வந்து இது மோசடின்னு சொல்லி அவங்கள சட்ட ரீதியா புகார் கொடுத்து, சட்ட ரீதியா வந்து நடவடிக்கை எடுக்க வச்சு அரெஸ்ட் பண்ணி, கிட்டத்தட்ட போன வருஷம் மட்டும் ₹1,00,00,000 சட்ட ரீதியா மக்களுக்கு வந்து மீட்டு கொடுத்துருக்குறோம். அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு போறதுக்கு மீட்டு கொடுத்துருக்குறோம். அது எல்லாமே பதிவுகளா பக்காவா போட்டிருக்கிறோம். நான் வீடியோ வந்து இதெல்லாம் போடாம ஒரு பதிவு போட்டுட்டு, அடுத்தடுத்து அதை வந்து நான் இது பண்ணிட்டு இருக்கேன், இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேங்க. ஒரு பதிவு போட்டு விழிப்புணர்வு கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்து எண்ட் ரிசல்ட் என்ன எண்ட் ரிசல்ட்டோ அது இது. இந்த வருஷம் தொடக்கத்துல கூட சொல்லியிருந்தோம். போன வருஷம் நம்ம வந்து 6 ஸ்கேம்ஸை வந்து வெளிக்கொண்டு வந்திருந்தோம். அதுல 5 வந்து நம்ம வேலையை முடிச்சாச்சு. இன்னும் 1 மட்டும் பாக்கி இருக்கு அப்படின்னு என்னோட நியூ இயர் விஷயத்துல நியூ இயர் அன்னைக்கு கூட நான் இதை தான் போட்டிருந்தேன். இன்னும் 1 பாக்கி இருக்கு. அதையும் கண்டிப்பா நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ ஒன்னு தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் கிடையாது. எங்களுக்கு மக்கள் நலன் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். இது ஏதோ போன வருஷம் தொடங்கினதெல்லாம் கிடையாது. 2019ல கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டுலாம் மோசடி பண்றாங்க இல்லைங்க, அது நிதி நிறுவனங்கள் மோசடி செஞ்சது. அப்பவுமே ஒரு 5-6 கம்பெனிகள் வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கிறோம், பிடிச்சி அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கோம். அந்த கிரீன் கிரஸ்ட் எல்லாம் நம்ம அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட ஒர்க்கு வந்து மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பாலமா இருக்கிறது. மக்களுக்கு எப்படி எப்படி சப்போர்ட் பண்ணுமோ அப்படி சப்போர்ட் பண்றது. ஸோ இது இது நார்மல். அதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. கிளியரா சொல்லிடுறீங்க. ஏன்னா நேத்தைக்கு திரு சக்தி ஆனந்த் அவர்கள், அதான் இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்மோட ஓனரா கருதப்படுறவர், அவரோட யூடியூப் பக்கத்துல ஒரு வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க நம்புறேன். அதுலதான் முறையா அவர் உங்களோட பேரையே பயன்படுத்தினார், அசோக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இருக்க எங்க உங்க பேர் அவர் பயன்படுத்தவே இல்லை. கிட்டத்தட்ட அவர் பேசினது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களை பத்தி உங்களோட பாஸ்ட் சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை எடுத்து பேசியிருந்தாங்க. இங்க நான் உங்ககிட்ட அதை வெளிப்படையா கேட்கலாம்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். நோ இஷ்யூ. ஓகே, ஓகே. அவர் என்ன குற்றம் சுமத்தி இருந்தாருன்னா, லாக்டவுன் டைம்ல இந்த அசோக் வந்து அங்க இருந்த ஒரு பார்ல சட்டவிரோதமா மதுபானம் வித்துட்டு இருந்தப்ப அதை வீடியோ பதிவு பண்ணி பார் ஓனரே மிரட்டி இருக்காரு, காசு பார்த்திருக்காருன்ற மாதிரி ஒரு பெரும் குற்றச்சாட்டை உங்க மேல முன் வச்சாரு. அதுக்கு உங்களோட விளக்கத்தை கொடுக்க முடியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. கொரோனா டைம்ல எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஃப்ரீ கிளினிக்கே போட்டிருந்தோம். 2 டாக்டர்ஸ் வச்சு கிளினிக் போட்டிருந்தோம். அந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை பண்ணியிருந்தோம். நான் யூஸ்வலா ஜாக் போவேன். எவ்ரிடே நான் ஜாக் போவேன். அந்த ஜாக் போகும்போது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சட்டவிரோதமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு பாரை பார்க்குறோம். அப்பவே அவங்களுக்கு வார்ன் பண்ணியாச்சு. வார்ன் பண்ணிட்டு நம்ம வந்து போலீஸ்க்கும் அந்த செகண்டே கூப்பிட்டு சொல்லியாச்சு, இந்த மாதிரி சட்டவிரோதமா இங்க நடந்துட்டு இருக்கு, இது தப்பான விஷயம், கொரோனா டைம்ல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வரும்போது என்னோட நண்பரை கேட்டு என்னோட ஃபோன் நம்பர் வாங்கி பேசுறாங்க. அப்போ வந்து முதல்ல நீங்க ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிப்பீங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படிங்கும்போது, நாங்க காசு கொடுத்துட்றோம் அப்படிங்கும்போது நான் சொன்னேன், ஓ காசு கொடுக்குறீங்களான்னு கிண்டல் பேசிக்கிட்டு வந்தாச்சு. ஓ நீங்க அவ்வளோ கொடுப்பீங்களா, இவ்வளோ பேசிட்டு வந்தாச்சு. அது கூட இருக்காது அந்த ஆடியோ, நீங்க போய் பாருங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க. நான் கார் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போறேன். அதனால தான் அந்த போலீஸ், அந்த வீடியோல போலீஸே இருப்பாங்க. போனோடனே போன் பிடிக்கிட்டாங்க. நான் அப்பவுமே போலீஸும் அவங்களுக்கு துணை போறாங்க. அப்ப நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். என்னோட ஐபோன் வந்து ஐபோன்ல வீடியோ எடுக்கிறேன். உடனே இருந்துட்டு அந்த போனை பிடிங்கி வச்சுட்டாங்க. அந்த என்டையர் இதுல வந்து நீ போனை கொடு அப்படின்னு தான் நான் கேட்டிருப்பேன். அது என் அப்பா கடைசியா எனக்கு வாங்கி கொடுத்த போனுங்க. ஸோ அப்பா இறந்துட்டாரு. அதனால நான் அதை வந்து கேட்டு போன தவிர்த்து மற்றபடி எதுவுமே கிடையாது. அது நடந்ததுக்கு அப்புறம் அப்பவே வந்து நாங்க எங்க ஆட்கள்லாம் போய் அது நடக்குதுன்னு இது பண்ணி, தாசில்தார் வந்து அந்த பாரை க்ளோஸ் பண்ணி சீல் வச்சார். அதோட பதிவும் நாங்க வந்து போட்டிருக்கிறோம்.
அப்புறம் அந்த உரிமையாளர் வந்து அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு, அதையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன், அதோட பிட்ஸ் அண்ட் பீசஸும் நீங்க போடுங்க. ஸோ இது வந்து எங்க மேல வச்ச பொய் வழக்கு. 2018 நொய்யலாத்துல நடந்த சட்டவிரோத மணல் கொள்ளையை தடுக்கும் போது 100 பேர் சேர்ந்து அவினாஷி ரோட்ல தடுத்தோம். அதுல எனக்கு போடப்பட்ட பொய் வழக்கு வந்து 800 ரூபா. அந்த டிரைவரோட போனை வந்து நான் திருடிட்டேன் அப்படின்னு, 800 ருபீஸ் போனை திருடிட்டேன். அதுக்கப்புறம் 2020 வந்து மண் கொள்ளை தடுக்கும் போது எங்க மேல வந்து போடப்பட்ட பொய் வழக்கு வந்து அரசு அதிகாரிகளை நாங்க வேலை செய்ய விட மாட்டேறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்க ஊர்ல மணல் கொள்ளை, மண் கொள்ளை, கனிம வள கொள்ளை, இது மாதிரி எல்லா மாஃபியாவையும் நாங்க எதிர்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு மோசடியையும் எதிர்த்துட்டு இருக்கோம். பொது வாழ்க்கையில இது நான் ரொம்ப ரொம்ப சகஜமா பாக்குறோம். இது நாங்க கடந்துதான் போறோம். அப்படி இந்த காசை வாங்கிதான் இது பண்ணணும்னா எனக்கு அவசியமே கிடையாது. நான் 4 டிகிரி படிச்சிருக்கேன், 2 வந்து ஃபாரின்ல படிச்சிருக்கேன், 2 முதுகலை பட்டம், அதாவது இன்ஜினியரிங்லயும் முதுகலை பட்டம் வச்சிருக்கேன், அதே மாதிரி சட்டம் லாலையும் வந்து முதுகலை பட்டம் வச்சிருக்கேன், 2மே ஃபாரின்ல வாங்கினது. அப்புறம் பிரிட்டிஷ் ஏரோஸ்பேஸ், ஏர்பஸ், டன்லப் இந்த மாதிரி தலை சிறந்த ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். 21 வயசுலயே என்னோட சம்பளம் வந்து மாசம் 5-6 லட்சமா இருந்தது. இது நடந்த போது 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் என்னோட 1 வருஷத்தோட சம்பளம் எவ்வளோங்கிறத எல்லாமே வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். எவ்வளோ வாங்கியிருக்கேன் ஒரு வருஷம். 90 lakhs வந்து 21 வயசுலயே நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்காக நான் பண்ணணும் அப்படின்னா நான் இங்க அரசியல் பண்றதுக்கு வந்திருக்க மாட்டேன். ஓகே ஓகே இதை பத்தி நான் இன்னும் மேலதிகமா பேச விரும்பல, ஏன்னா நீங்க எந்த அளவு ஃபீல் பண்ணீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே அசோக், ஆக்சுவலா நீங்க பண்றது பொது வாழ்வு சார்ந்து, பொதுமக்கள் நல்லா இருக்குன்ற டேர்ம் தான் பொது வாழ்வு அப்படின்றது. ஸோ பொதுமக்களுக்காக போராடுறீங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா உங்களுக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, சில பேர் திட்டியும் இருக்கலாம். ஏங்க அந்த மை V3 ஆட்ஸ் நல்லா தாங்க இருக்கு, எங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு இருக்கு, நீங்க எப்படி தப்பா பேசலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கும் இது போல ஃபோன் கால்ஸ் நிறைய வந்துச்சு. மக்களே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காசு வருதுன்றாங்க, ஆனா நீங்க சொல்றது இது ஸ்கீம் இல்லப்பா ஸ்கேம்னு அடிச்சு சொல்றீங்க. ஆக்சுவலா எங்க தப்பு நடக்குது? இது இப்ப நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாமே வந்து பாமர மக்கள், அதாவது இது புரிஞ்சுக்காதவங்க பேசுறாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம கோவப்படுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு கூட நான் நினைப்பேன். எங்கிட்ட பேசுறவங்க அந்த ஸ்கீம்ல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் பேசியிருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட கூட தவறா பேசியிருக்க மாட்டேன். வாங்க போங்க அப்படிங்கிறது என்னைக்குமே நான் மெயின்டைன் பண்ணுவேன். எங்க கோயம்புத்தூர் ஸ்லாங்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் வாங்க போங்கன்னு பேசணும், இங்க போட்டு பேசணும். அதை நான் என்னைக்குமே மெயின்டைன் பண்ணியிருப்பேன். திட்டுனா கூட நான் அதை மெயின்டைன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அவங்க அறியாமையில திட்டுறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சுக்காம திட்டுறாங்க. அதனால நான் அதை வந்து அவங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சில பேர்த்துக்கிட்டலாம் 30 நிமிஷம் 40 நிமிஷம் பேசியிருப்பேன். இல்ல இன்னைக்கு காலையில கூட ஒருத்தர் வந்து விழுப்புரத்துல இருந்து பேசினாரு, அவருக்குலாம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா இப்ப நம்ம விட்டுட்டோம்னா 4 மாசம் கழிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா வராது. இப்ப நம்ம கேஸ் போடுறதுனால அரசாங்கம் வந்து என்டையர் அவங்க சொத்துல இருந்து அக்கௌண்ட்ல இருந்து எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்த காசை வந்து உங்களுக்கு மீட்டு கொடுக்க முடியும். அந்த நல்ல எண்ணத்துல தான் நாங்க பண்றோம். இப்ப ஹிஜாவுல 4500 கோடி, இந்த LNS IFS மோசடி எல்லாம் பாத்தீங்கன்னா 10,000 கோடி, இவங்க எல்லாம் போயிட்டாங்க. நம்ம வந்து பணத்தை மீட்டு எடுக்கவே முடியாது, அவங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். நிறைய பேர் சூசைட் பண்ணிடுவாங்க. நான் வந்து மீட்டு கொடுக்கறதுக்காக, அரசாங்கத்தை வச்சு மீட்டு கொடுக்கறதுக்காக நாங்க வந்து பண்றோம். போன வருஷம் 5 மோசடியில பணத்தை மீட்டு கொடுத்துருக்கோம். 1 கோடி ரூபாய் வரைக்கும் மீட்டு கொடுத்துருக்கோம். கடைசியா நீங்க பாருங்க, அந்த மாடர்ன் மாமி மோசடி கூட நாங்க வந்து எடுத்து பண்ணியிருந்தோம். அதுல 35 லட்சம் ரெக்கவரி. ஒண்ணுமே 1 ரூபா கிடைக்காது அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்களை வந்து 35 லட்சம் ரெக்கவரி பண்ணி இன்னைக்கு அது கோர்ட்ல இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல எல்லாத்துக்கும் 35 பேர் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 35 பேர்த்துக்கு 1 லட்சமாச்சும் வரப்போகுது. ஸோ இது மாதிரி நல்ல விஷயத்துக்காக தான் பண்றோம். அது மக்கள் இப்ப புரிஞ்சுக்க மாட்டாங்க, லேட்டரா புரிஞ்சுக்குவாங்க. அதனால இப்ப திட்டத்தை நான் ஏத்துக்கதான் செய்யறேன். ஓகே, ஏத்துக்கதான் செய்றீங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தாங்க. அவங்க கடந்த சில வருஷங்களா இந்த பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் இந்த இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்களா மக்கள்னு சொல்லிட்டு, அவங்க ஏன் புகாரை பதிவு பண்ணல? ஏன்னா தப்பு நடந்தா கண்டிப்பா புகார் பதிவு பண்ணிருக்கணும். ஏன் பெருசா புகார் பதிவு பண்ணி அப்படியே பண்ணி இருந்தாலும் ஆக்ஷன்றது பெருசா எடுக்கப்படாம இருக்கு? ஆக்ஷன் இல்லைங்க, ஆக்ஷன் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு மோசடிக்கு அந்த ஒரு கூலிங் பீரியட்னு இருக்கும். அந்த கூலிங் பீரியட்ல எடுத்துக்காட்டுக்கு இந்த நிறுவனத்துல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 10 பேர் சேர்றாங்க, செகண்ட் வருஷம் வந்து அது அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகும், ஒரு 30 பேர் சேர்ந்திருப்பாங்க. தேர்ட் வருஷம், நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, 100 பேர்னு நான் சொல்றேன் எக்ஸாம்பிளுக்கு. ஃபர்ஸ்ட் வருஷம் 10 பேர் தான் சேர்ந்திருப்பாங்க, அவங்க 3 பேர்த்த சேர்த்துனாவே 30 பேர் வந்துருவாங்க. செகண்ட் வருஷம் 30 பேர்ல இருந்து அது 3 பேர் சேர்த்தா 100 பேர், 90 பேர் வந்து 100 பேர் அந்த மாதிரி வந்துருவாங்க. சோ அது எக்ஸ்போனன்ஷியலா இப்படி இருக்குது. முதல்ல ஒரு ஆள் செய்வாங்க, அப்படியே அதிகமாயிட்டே MLM பிரமிட் மாதிரி போகுது. MLM எக்ஸாக்ட்லி MLM. இவங்க வந்து என்னன்னா, இப்போ இந்த 100 பேர்த்துல 10 பேர்த்துக்கு மட்டும் காசு கொடுத்து,
20 பேருக்கு மட்டும் காசு கொடுத்து இல்ல 80 பேருக்கு காசு கொடுத்துட்டு ஒரு 20 பேருக்கு காசு கொடுக்காம விட்டாங்கன்னா அந்த 20 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்கேம் முடிஞ்சிடும். ஓகே. சோ அததான் அவங்க திரும்ப திரும்ப அந்த எம்டி சொல்றாங்க, நீங்க வந்து டவுன்லைன் சேர்த்தி விடணும்னு அவசியம் இல்லை, நீங்க சேர்த்துலினாலும் உங்களுக்கு நாங்க காசை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்க டவுன்லைன் சேர்த்துலினாலும் நான் வந்து உங்களுக்கு காசை கொடுக்குறேன், அவங்களுக்கு காசை கொடுக்காம விட்டாங்கன்னா அவன் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவான், இந்த ஸ்கேம் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அது நடக்காம இருக்கிறதுக்கு, ஒருத்தர் கூட புகார் கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த மாரி யாரும் வந்து சேர்த்தி விடலைன்னா கூட அவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது அட் ஒன் ஃபைன் டே க்ளோஸ் ஆயிடும். இன்னொன்னு ஏன் இவங்க வந்து வைரலா, அதாவது இன்னும் மற்ற மாநிலங்களுக்கு போறாங்க, கேரளா கர்நாடகா எல்லாம் போறாங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு சேச்சுரேஷன் வந்தாச்சு, இதுக்கு மேல ஆட்கள் சேர்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இவங்களுக்கு திருப்பி இந்த மக்கள் கிட்ட ஃபீட் பண்றதுக்கு காசு வேணும். அதனாலதான் கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி இன்னொரு அடுத்தடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. பட் இது எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்டாப் ஆயிரும். அது வந்து கூடிய விரைவில் நடக்கும். நாங்க வந்து ப்ரிவென்டிவ் மெஷர், அதாவது தடுத்து இந்த காசையெல்லாம் எடுத்துட்டு ஓடுறதுக்கு முன்னாடி பிடிச்சு இதை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது தொடர்ந்து மேற்கு மாவட்டங்கள்ல நடந்துகிட்டே இருக்கு, ஒரு மோசடியா நடந்துகிட்டே இருக்கு. அந்த மோசடியை எப்படியாச்சும் வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரிவென்டிவ் மெஷர்ல அட்லீஸ்ட் ஒரு மோசடியை வச்சு நம்ம நடத்தி காமிக்கணும், அதாவது தடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்கோம். ஓகே, இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா சக்தி ஆனந்த் அவர்கள் எங்ககிட்ட இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட 43 நிமிஷங்கள் எங்ககிட்ட பேசினாரு, நிறைய விஷயங்களை விளக்கம் சொன்னாரு. அதுல ஒரு சொன்ன முக்கியமான விஷயம், சார் நான் மக்கள் கிட்ட காசே வாங்குறதுன்னு ஒரு போட்டாரு. எங்களுக்கே ஷாக்கு, என்ன காசு வாங்கி இது போல பண்றாங்க தானே ஏதோ குற்றச்சாட்டு சொன்னா காசே வாங்கலன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவரு சொன்ன அந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மை? காசு வந்து இப்போ டெபாசிட் ஸ்கீம், அதாவது பட்ஸ் ஆக்ட் பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு சட்டத்துல தான் வந்து இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பட்ஸ் ஆக்ட்ல நீங்க இதை வந்து டெபாசிட்ன்ட்டு உறுதியாயிருச்சு அப்படின்னா இவங்க வந்து இந்த சட்டத்துல வந்து கண்டிப்பா இந்த 3 செக்ஷன்ஸ்லயும் இவங்களுக்கு வந்து கன்விக்ட் ஆயிருவாங்க. ஆனா இவங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னா, அந்த டெபாசிட்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடாது, இது ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த மருந்து பொருளை இது பண்றாங்க, மருந்து பொருள் இவங்களுக்கு கொடுக்குறாங்க, ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல. அது அந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லயும் நேத்து நாங்க வந்து ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க வந்து வி ஹெர்பல் அண்ட் கேர் அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்குறாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்யூன் பூஸ்டர் அந்த டேப்லெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, வி ஹெர்பல் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இதை வந்து மைவி3 விற்கிறாங்க. வி ஹெர்பல்ல அதே ப்ராடக்ட் வந்து 390 ரூபா, ஆனா இவங்க விற்கிறது பாத்தீங்கன்னா 3900 ரூபா. புரியுதுங்களா? ஆனா இதோட உண்மையான விலை பாத்தீங்கன்னா, இது வந்து 48 பாக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த 48 பாக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,21,000 ரூபாய் உங்களுக்கு சார்ஜ் பண்றாங்க. இது எதுக்கு பண்றாங்கன்னா, நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா கோர்ட்ல வந்து சொல்றதுதான், நாங்க முதலீடே வாங்கல, நாங்க வந்து பொருட்களை தான் வித்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் இந்த இது பண்றாங்க. ஆனா கோர்ட் வந்து நம்ம நாடு வந்து நாடா இருக்கிறதுக்கு, பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரே நேரத்துல தான் வந்து சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனா இந்தியா இன்னும் பெட்டர் ஸ்டேட்டா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம், நம்மளோட கோர்ட் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, நம்ம சிஸ்டம் பெட்டரா இருக்கிறதுக்கு அதான் காரணம். இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா கோர்ட் வந்துட்டு, ஓ நீ பொருள் தான் வித்திருக்கியா, நல்ல பையன்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லிடாது. ஏன்னா இதை விட்டுட்டோம்னா அடுத்தடுத்து இதே மோசடிகள் நடக்கும். ஒருத்தர் சீப்பு நான் வித்தேன், ஏன் சீப்பு வந்து 1,21,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பை வித்துன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணுவான். சோ அது கோர்ட் வந்து அனுமதிக்காது. கோர்ட்டுக்கு போனா கண்டிப்பா இவங்க வந்து கன்விக்ட் ஆயிருவாங்க, உறுதியா கன்விக்ட் ஆயிருவாங்க. இவங்க விற்கிற அந்த பொருள் இருக்கு இல்லைங்க, அதோட மொத்த தொகை நீங்க வந்து அதுல என்னென்ன பொருட்கள் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த 29 பொருட்களை ஹோல்சேல் என்ன பிரைஸ் வாங்குறாங்க, என்ன விற்கிறாங்க அப்படிங்கிறது கூட நேற்று நாங்கள் விசாரிச்சோம். அந்த 1,21,000 ரூபாய்க்கு இவங்க வாங்குற பொருட்களோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கும் கம்மி, 700 ரூபா 750 ரூபா தான் உங்களுக்கு வந்து பிரைஸ் வருது. ஆமாங்க, இதுதான் நேத்து வந்து நாங்க எடுத்திருக்க விஷயம். 780 ரூபா தான் வந்து ஹோல்சேல் பிரைஸ் வருது. அத இவங்க வந்து ஜிஎஸ்டி கட்டுறதுக்காக எப்படி ஏத்தி காமிச்சிருக்காங்கன்னா 1,21,000 ரூபாய்க்கு காமிச்சிருக்காங்க. இதை இவங்களுக்கு விற்கிற அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா 390 ரூபா ஒரு பாக்ஸ் வைக்கிறான், இவங்க வந்து அதை 10 மடங்கு ஜாஸ்தி பண்ணி 3,900 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுல இன்னொரு கூத்து இருக்கு, அது சொல்லட்டுங்களா? இது வந்து யூனிக் விஷயம், இது உங்க யாருக்குமே தெரியாது. எம்எல்எம் மார்க்கெட் பண்றதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கம்பெனியை ரொம்ப நல்ல கம்பெனியா காமிக்கும். அப்ப ரொம்ப நல்ல கம்பெனியா காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிஜாவு வந்து என்ன பண்ணா, நம்ம சிஎம் கிட்டே வந்து போய் போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க. நாங்க கிரீன் கிரஸ்ட்னு ஒரு கம்பெனி பிடிச்சோம். அந்த கம்பெனி என்ன பண்ணான்னா வந்து சச்சின் டெண்டுல்கர் கூட நின்று போட்டோ எல்லாம் எடுத்திருந்தோம். இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா
தமிழிசை சவுந்தரராஜன் மேடமே எங்களுக்கு வந்து விருது கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ஒரு அமைப்பு, அது வந்து பாரத் சேவக் சமாஜ், இந்த பிஎஸ்எஸ் அமைப்பு வந்து எங்களுக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க போய் அதை தோண்டி பார்த்தோம். அது என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க வந்து முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்க விளம்பரம் பார்த்தீங்கன்னா பணம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா? ஆனா இந்த விளம்பரமும் வந்து யாரும் பெரிய விளம்பரம் எல்லாம் கொடுக்கல. இவங்க மக்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சன் டிவில விளம்பரம் வருது, அந்த டிவில விளம்பரம் வருது, அதுக்கு எக்கச்சக்கமா கோடிக்கணக்கில் கொடுப்பாங்க. அதே வந்து நான் என்ன சொல்றேன், எங்கிட்ட இவ்வளவு மக்கள் என்னோட ஆட்ஸை பாக்குறாங்க, நீ எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு வந்து அந்த விளம்பரத்தை என்னோட ஆப்ல போட்டு நான் அந்த காசை வந்து மக்கள் கொடுத்துட்றேன் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க கம்பெனியில வந்ததெல்லாம் எல்லாமே லோக்கல் விளம்பரம், வெறும் விசிட்டிங் கார்டு மட்டும் போடுவாங்க, இல்ல ஒரு சின்ன சின்ன விளம்பரம், அது கோடிக்கணக்கில் எல்லாம் வராது. அப்ப இது பின்னாடி மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, பொருளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. 2022 இவங்க வந்து 2022 பொருள் வந்து எங்காச்சும் குடிக்கணும்னு சொல்லிட்டு வி ஹெர்பல், இப்ப நான் சொன்னேன் இல்லைங்க, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வி ஹெர்பல் அண்ட் கேரண்ட் வி ஹெர்பல் கேரண்ட் ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து பாண்டிச்சேரியில அந்த கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட ஓனர் தான் CA ரவி, அவர் பேர் வந்து ரவி. இவரை வந்து போய் பிடிக்கிறாங்க. அப்போ டைரக்டா இந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்கினா இந்த CA ரவி பாத்தீங்கன்னா, இந்த CA ரவி பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனி வி ஹெர்பல் இல்லாம இவர் வந்து பாரத் சேவக் சமாஜோட சான்சலர், அதாவது தலைமையில இருக்கிற ஒரு ஆள், அதாவது அவர் தான் தலைவர். இது வந்து ஒரு சென்ட்ரல் பாடியோட அப்ரூவ்டு ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இவங்களை பிடிச்சோன்னே இவங்க கிட்ட ஒரு டீல் போடுறாங்க. உங்ககிட்ட நான் பொருள் வாங்குறேன், நீங்க வந்து எனக்கு வந்து அதுக்கு பதிலா அவார்டு அது இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டைரக்டா இந்த கம்பெனி கிட்ட இருந்து, ஆமாங்க கேளுங்க, இந்த டைரக்டா இந்த கம்பெனி கிட்ட இருந்து வாங்கிட்டா மைவித்திரி வந்து வெட்ட வெளிச்சமா தெரியும்ல, நீ அது பொருள் அவங்க கிட்ட வாங்குற, டைரக்டா அவங்க கிட்ட வாங்குற, அப்போ வந்து அதனாலதான் உனக்கு அவார்டு கொடுத்துருக்கான்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த விஜயராகவன் குருஜின்னு சொல்றாங்கல்ல, அவர் போய் பாண்டிச்சேரியில ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. 17/12/2022 டிசம்பர் மாசம் 2022 சித்வா ஹெர்பல் அண்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கிறாரு. அதை வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படி, அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யற கம்பெனிட்டு சொல்றாரு கவர்மெண்ட் கிட்ட. இந்த நீங்க ஆட்கள் கிட்டே, இந்த மைவித்திரி ஆட்கள் கிட்டே பேசுனீங்கன்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க ஆள் உங்களுக்கு தெரியுமா, உற்பத்தி கம்பெனி எல்லாம் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ல வச்சிருக்காரு, அவர் எவ்வளவு பணக்காரர் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது உங்க உற்பத்தி எல்லாம் இல்ல. இதை வந்து வி ஹெர்பல் கிட்ட இருந்து, அந்த வி ஹெர்பல் CA ரவி இருக்காரு இல்லைங்க, ரவி கிட்ட இருந்து சித்வா வாங்குதாள், அதாவது விஜயராகவனோட கம்பெனி வாங்குறாங்க. விஜயராகவன் கம்பெனி கிட்ட இருந்து மைவித்திரி வாங்குது. அவ்வளவுதான். 12வது மாசம் டிசம்பர் மாசம் இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க 2022. 23 பிப்ரவரி ஏப்ரல் மாசங்கள்ல 7 கோடி ரூபாய்க்கு சரக்கு வாங்குறாங்க. எத்தனை ரூபாய்க்கு? 7 கோடி ரூபாய்க்கு வி ஹெர்பல் கிட்ட இருந்து பொருள் வாங்குறாங்க. அடுத்து 2வது மாசத்துல அவார்டு. என்ன அவார்டு? சிறந்த கம்பெனின்ட்டு அவார்டு. ஆனா இந்த பொருள் வெளியீடு எப்ப நடக்குது? 10வது மாசத்துல, 2023 10வது மாசத்துல நடக்குது. அந்த பொருள் வெளியீடுக்கு 4 மாசத்துக்கு முன்னாடி சிறந்த நிறுவனம் சொல்லிட்டு அவார்டு. சாத்தியம் இருக்குங்களா? இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க ஆதாரம் நம்ம கிட்ட கிடையாது. ஜஸ்ட் நம்ம விசாரிச்ச வரைக்கும் எல்லா ஆதாரங்களும் இருக்குங்க. ஜிஎஸ்டி என்ன இருக்கு? இப்ப நான் 7 கோடி ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குறாங்கன்னா நான் சும்மா சொல்லிட முடியுங்களா? சேல்ஸ் டாக்ஸ்ல இல்லைன்னா மேல வழக்கு போட சொல்லுங்க. சேல்ஸ் டாக்ஸ்ல நாங்க எல்லாம் செக் பண்ணிட்டு சொல்றோம். பிப்ரவரி ஏப்ரல்னு சொல்றோம். பிப்ரவரிக்கு அப்புறம் இன்னொரு மாசம் இருக்குல்ல, மார்ச். ஏன் மார்ச் சொல்ல? ஏன் மார்ச் சொல்றீங்க? மார்ச்ல எந்த இதுவும் காமிக்கல. பிப்ரவரி இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. பிப்ரவரி, ஏப்ரல், ஆகஸ்ட் இந்த 3 மாசம் காமிச்சிருக்காங்க. இந்த 3 மாசம் எவ்வளவு கோடி காமிச்சிருக்காங்க? 7 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு டீட்டெயிலா எப்படி சொல்ல முடியும்? பண்ணோன்னு 6வது மாசம் வந்து அவங்களுக்கு அவார்டு. என்ன? பெஸ்ட் கம்பெனிங்கிற அவார்டு. இந்த அவார்டை வச்சு ப்ரொபகேண்டா பண்றாங்க. இது வந்து பிஎஸ்எஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு. அந்த CA ரவி வந்து தான் கம்பெனிக்கு வந்து வி ஹெர்பலுக்கு வந்து பிசினஸ் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே அவரோட பதவியை வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இவங்களுக்கு வந்து அவார்டு கொடுக்குறாங்க. அவரு வந்து ஒரு சென்ட்ரல் பாடியோட அமைப்போட ஹெட். அதை வச்சுதான் சவுந்தரராஜன், இது தமிழிசை சவுந்தரராஜன் மேடமை கூப்பிடுறாங்க, கவர்னர் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லைங்க. அது வந்து அதுவும் முற்றிலும் போய் இது கவர்னருக்கே தெரியாது. இதை நாங்க அவங்களுக்கே நாங்க வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம். மேடம், இது வந்து இந்த மாதிரி தவறுகள் நடந்துட்டு இருக்கு, இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு இருக்கோம். நம்ம கலெக்டர் கமிஷன் எல்லாத்துக்குமே அனுப்பிச்சு. மேடம் ரிப்ளை பண்ணாங்களா? இல்லைங்க, இப்பதான் நேத்து தான் வந்து இந்த தகவல் வந்திருக்கு. இதுதான் நாங்க வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கோம். இப்பதான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஓகே. ஆக்சுவலா நீங்க இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததும் பல பேர் அந்த மை V3 ஆட்ஸை பத்தி பேசினாங்க.
பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா பேசினாங்க. அதான் எனக்கு புதுசா இருந்துச்சு இந்த விஷயத்துல. சதுரங்க வேட்டை படத்துல இல்லைங்க ஒருத்தர் பாசிட்டிவா இல்ல இட் இல்லைங்க மீன்ஸ் பாசிட்டிவான அதுல காசு போட்டதா சொல்லுவாங்கல்ல, அவங்க தரப்புல ஃபுல்லா அவங்க சொன்னது. மக்கள் எஸ் எஸ் எஸ். மக்கள் வந்தது பொதுமக்களுக்கு இன்னும் வேற. புரியல. பொதுமக்களுக்கு இன்னும் புரியல. இது பொதுமக்கள் ஸ்கீமா இல்லைங்க ஸ்கேமான்னு புரியல. பொதுமக்கள்னே நம்ம சொல்ல முடியாதுங்க. அந்த எஸ் மெம்பர்ஸ் தான் வந்து பாசிட்டிவா மெம்பர்ஸ். பேசினாங்க. கரெக்ட் 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 வேற கரெக்ட். அவங்க ஒரு டிவி கூட ஒரே ஒரு டிவி சேனல் ஒரு யூடியூப் சேனல் ஒருத்தர் விழாம எல்லாருமே வந்து இது தவறு, இது தவறு வந்து தான் சொல்றாங்க. மோசடி தான் எஸ் பேசியிருக்காங்க. எஸ் எஸ். எதுக்கு இதை இன்க்ளூடிங் கேட்கறேன்னா உங்க நிறுவனம். எதுக்காக இதை சொல்றேன்னா, நீங்க பின்புலமா வச்சிட்டு இருக்கிறது பாமகன்ற கட்சிய. நீங்க இவ்வளவு விஷயங்கள் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. இது கட்சி தலைமைக்கு தெரியுமா? ஏன்னா எலெக்ஷன் டைம். அவங்க பாத்தீங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு திரட்டுறாங்க கோயம்புத்தூர்ல. நினைச்சா பண்ண முடியுன்றாங்க. இது தலைமைக்கு தெரிஞ்சா தம்பி எதுக்கு இந்த நேரத்துல பகச்சிக்கிற அப்படின்னு தானே கேட்பாங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு உள்ள கட்சிக்குள்ள? தலைமைக்கு இது தெரிஞ்சுதான் நம்ம பண்றோம். கூடிய விரைவில் இது தலைமைக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கதான் போறீங்க. ஓ, என்னங்க சொல்றீங்க? பொடி வச்சு பேசுறீங்க. அப்ப அங்க இருந்து அறிக்கை எதனா வெளியே வருமா என்ன? பாருங்க கண்டிப்பா பாருங்க. நான் வந்து தலைமைக்கு தெரியாம ஒரு சின்ன நகர்வு கூட, நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு கட்சியோட மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர் வந்து நான் என்ன செய்யறனாலும் அது வந்து என் பாதிப்பு வந்து என் கட்சிக்கு வரும். இப்போ கட்சிக்கு வந்து கண்டிப்பா இன்டிமேட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே இன்டிமேட் பண்ணியிருக்கேன். அது என் தலைமைக்கு வந்து இன்டிமேட் பண்ணியிருக்கேன். தலைமை வந்து இது தவறுனா தவறு தான். தேர்தலுக்காக அப்படிங்கிறதெல்லாம் வந்து அன்புமணியனா அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதே கிடையாது. எலெக்ஷனுக்காக நான் இது வந்து ஓகே இது சரி அப்படின்னு பேசுறது அப்படி எல்லாம் கிடையாது. தவறுன்னா தவறு தான். எம்எல்எம் ஸ்கீம் வந்து தவறுன்ட்டு. இன்னும் சொல்ல போனா ஒரு 15 days பேக் வந்து எங்க தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஒரு இது அறிக்கை வெளியிட்டிருந்தார். என்னன்னா பிரிவென்டிவ் மெஷர்ல நம்ம வந்து இந்த மோசடிகளை தடுக்கணும், நம்ம இதுக்குன்னு தனி டிஜிபி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. எந்த ஒரு கட்சி தலைவரும் எழுதாதது இவர் எழுதியிருக்காரு. இந்த ஸ்கேம்ஸை வந்து தடுக்கிறதுக்கு பிரிவென்டிவ் மெஷர்ல, அதாவது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கேஸ் போடுறதுக்கு இல்லைங்க, தடுக்கிறதுக்கு தனி டிஜிபி கொண்டு வரணும்ட்டு பேசியிருக்காரு. அசோக் என்ன இது வரைக்கும் கிளாரிட்டியா இல்லைன்னா, நாங்களும் எவ்வளவு கேசஸ் பார்த்திருக்கோம். ஆனா அது பார்த்ததும் தெரிஞ்சிடும் இது ஸ்கீமு இல்ல இது ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கேஸ்ல இப்ப வரைக்கும் வெட்ட வெளிச்சமா ஒரு முடிவுக்கே வர முடியல. ரிசர்ச் பண்ற ஜேர்னலிஸ்ட் எங்களுக்கே பாத்தீங்கன்னா இதுல எங்கதான் ஸ்கீம்ன்ற ஓட்ட இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். பட் இன்னும் முடியல. அந்த அளவுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. எங்கதான் நாங்க மிஸ் பண்றோம்? இல்லைங்க எங்க என்ன டவுட்னு சொல்லுங்க. இது வந்து எம்எல்எம் ஸ்கீம். எம்எல்எம்ங்கிறது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களா? எம்எல்எம் நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா டவுன்லைன்ல ஆட்கள் சேர்த்துறாங்க. ஆனா இதுல என்ன இங்க வித்தியாசம்னா, எம்எல்எம்ல காசு கட்டிடுறோம் ஒரு 4000 5000. அது போயிடுச்சுன்னா தான் நம்ம கேஸ்னு போய் நிக்கிறோம். ஆனா இங்க அதுல காசு போட்டவங்களே சப்போர்ட் தான் பண்றாங்க. ப்ரோ எங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அது அந்த சப்போர்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் வருஷம் சேர்றவங்க 1 லட்சம் போட்டிருந்தாங்கன்னா மினிமம் அவங்க வந்து 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிச்சிருப்பாங்க. நீங்க சொல்றது செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த்னு போனாலும் 5th லேயர்ல இருக்கிறவங்களாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும். பட் இப்ப வரைக்கும் பண்ணல. ஏன் தான் கேக்குறேன். இல்லைங்க, அது க்ளோஸ் பண்ணாதானே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த 5 ரூபா 6 ரூபாய் ஒரு நாளைக்கு அனுப்புறதுனால ஏன் ஒரு நிமிஷங்க, இப்படி கேட்டா உங்களுக்கு புரியும். நான் இன்னொரு சைட்ல வரேன். ஹிஜாவு அந்த ஐஎஃப்எஸ் வந்து மோசடி நடந்துச்சு இல்லைங்க போன வருஷம். அதாவது ஒண்ணு வந்து 4500 கோடி, ஒண்ணு 6000 கோடி. ஏன் புகார் கொடுக்கலைங்க? 2019 ஆரம்பிச்சாங்க, 2022 வரைக்கும் ஏன் புகார் கொடுக்கலைங்க? எல்லாரும் அடைச்சிருக்காங்க. காசை வச்சுதான் ஃபுல்லா சில்லறையா போயிட்டு இல்லைங்க. ஆக்சுவல் இதே ஃபேக்ட் தான். மைவி திரியாச்சோட சேம் கான்செப்ட் தான். அவன் இருக்கிற மட்டும் கண்டிப்பா காசு ரோல் பண்ணிட்டே இருக்கும். அததான் வந்து பிரைஸ் சிட் அண்ட் மணி சர்க்குலேஷன் ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு 2 பிரிவுல இந்த சட்டத்துல வந்து போட்டிருக்காங்க. மணி சர்க்குலேஷன் தான் நடக்குது. முதல்ல சேர்ந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கீழே அடுத்தடுத்து சேர்றவங்களோட காசை எடுத்து கொடுக்குறாங்க. அதாவது இவங்க கிட்ட இருந்து பிடுங்கி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ ஒரே ஒரு கேள்வி நம்ம கேட்கணும் அப்படின்னா, அன்னைக்கு கூட்டம் சேர்ந்தவங்கல 54,000 ரூபாய் நான் வந்து 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணேன், நான் இப்ப மாசம் 54,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சேர்ந்தவங்க 54,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுங்களா? போன வருஷம் சேர்ந்தவங்க இல்ல. அப்ப இந்த 54,000 ரூபாய் இவங்களுக்கு வருதுன்னா என்ன அர்த்தங்க? இவங்க டாப் லேயர், அதாவது ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்திருக்கணும். இவங்களுக்கு கீழே 1000 பேர்த்த இவங்க சேர்த்து விட்டு இருக்கணும். அதனால இந்த காசு வருது. ஓகே அசோக், அப்ப நீங்க சொல்றத நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன்றனால கேக்குறேன். உங்களோட கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஃபார்ம்ல ஒரு 60 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க. இதுல டாப்ல இருக்கிறது ஒரு 10 லட்சம் பேர்னா இருக்க மாட்டாங்க. ஆனா அவர் சொல்றது 60 லட்சம் பேர் உறுதியா இருக்க மாட்டாங்க. ஓகே, எவ்வளவு இருக்கலாம்? அப்ராக்ஸா எவ்வளவு இருக்கலாம்? அதுல ஒரு 15 லட்சம் பேர்த்துக்கும் குறைவா தான் இருப்பாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னாங்க, EOWல இவங்க கொடுத்த தகவல் என்ன அப்படின்னா, இத்தனை மெம்பர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, ஆனா எங்ககிட்ட மெம்பர்ஷிப் எடுத்துக்கிறது இவ்வளவு கம்மி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அப்படி பார்த்தா 15 லட்சம் தான் மொத்தமே. அதுக்கும் குறைவா
அதுக்கும் குறைவு. ஓகே. அப்படியும் பாத்தீங்கன்னா அது ஒரு 10 லட்சம் பேர்னே வச்சுக்கோங்களேன். அதுல ம். டாப்ல இருக்க 10,000 பேர் மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்க. மிச்சம் இருக்கிற யாருமே சம்பாதிக்கல. இததான் சொல்றீங்க. இதுதாங்க நடந்துட்டு ஆஹா இருக்கு. இல்ல இல்ல ம். இல்ல இல்ல இல்லைங்க. இவங்க பெரிய லெவல்ல சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஓகே. இவங்களுக்கு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த அந்த காசு வந்துகிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. இந்த ரூ. 400 பேசிக்கா சொல்றாங்க இல்லைங்க. ரூ. 1,21,000 கட்டினா ரூ. 400 அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க. ம். அது வந்துகிட்டு இருக்குது. ஓகே. 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 ஓகேங்களா? சோ எல்லாத்துக்கும் காசு வந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் இப்போ நீங்க சொல்ற மாரி அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க. கடைசியில இருக்கிறவங்க வந்து சம்பாதிக்கல, அவங்களுக்கு காசு வரதில்ல அப்படின்னா, உடனடியா கம்ப்ளைண்ட்க்கு வந்துருவாங்கல்ல. ம். அதுதான் நீங்க இப்ப காசு நடக்கல. போட்டிருக்கிறீங்க. ம். அது நடக்காதுங்க. அது இந்த ம். மோசடி ஏன் ஹிஜாவுல வந்து யாருமே கம்ப்ளைண்ட் குடுக்க வரல? ஏன் ஐஎஃப்எஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்க வரலன்னா இதுதான். இந்த ஸ்கேம் நடந்து முடியற வரைக்கும் காசு ரோலிங் இருந்துட்டே இருக்கும். இதே மோசடி ஏற்கனவே நடந்திருக்கா அப்படின்னா, இது வட மாநிலங்கள்ல எக்கச்சக்கமா நடந்திருக்கு. ஓகே. பங்களாதேஷ்ல நடந்திருக்கு. நம்ம ஊர்ல ஈரோடு, நாமக்கல்ல அபெக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி. இதே சேம் ஸ்கீம். நீங்க ஓகே. வேணா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க போய் கூகுள்ல பாலிமர் நியூஸ்ல போய் சர்ச் பண்ணுங்க. பாலிமர் நியூஸ் அபெக்ஸ் மார்க்கெட்டிங்னு பாருங்க. சேம் இதே மோசடி. விளம்பரம் பார்த்தா பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரால நடந்த கம்பெனி. இப்ப எப்படிங்க தமிழ்நாட்டுல மைவி 3 நடந்துட்டு கேரளால இருக்குது பாத்தீங்களா, அங்கங்க கர்நாடகால கொஞ்சம் அது மாதிரி ஆந்திரால மோசடி செஞ்ச கம்பெனி ஈரோடு, நாமக்கல்ல மோசடி செஞ்சு அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஓகே. ஓகேங்களா? இதே சேம் ஸ்கீம். விளம்பரம் பார்த்தா காசு எல்லாம் இதே சேம். ஒரு டிக்டோ ஒரு ஒரு சின்ன சேஞ்ச் கிடையாது. டிக்டோ சேம். ரெண்டு இதையும் வச்சீங்கன்னா ஒன்னா இருக்கும். அப்ப அங்க என்ன அதுலயும் இதே முடிவு மாதிரி வந்துச்சோ டைமண்ட்ஸ் அதேதான் இங்கேயும் முடியும்ன்றீங்க கிட்டத்தட்ட. இங்கேயும் நடக்கும். ஆமா, இது வயபிளே கிடையாதுங்க. இது நான் வயபிள் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாதுங்க. இஓடபிள்யூல இதை விசாரிக்கிற டிஎஸ்பி வந்து சொல்றாங்க. ஓகே. ஓகே. அசோக் ப்ரோ, ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லுங்க. கேஸ் ஒண்ணு கொடுத்துட்டீங்க. எஃப்ஐஆர் வரைக்கும் ம், போயிடுச்சு. இன்னொரு பக்கம் ம். பிரளயம் பெருசா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கேஸ் எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? கேஸ் வந்து நாங்க இப்ப என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் என்கொயரி எல்லாம் இருக்குங்க. என்கொயரிக்கு அப்புறம் அது சார்ஜ் ஷீட் போடுவாங்க. சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்ல வந்து இது வந்து அவங்க கன்விக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிறது உறுதியா நம்புறோம். இந்த அளவுக்கு ஆழமா நம்புறீங்கன்னா அவ்வளவு ஆதாரங்கள் திரட்டி வச்சிருக்கீங்கன்னா என்ன? இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே நான் சொல்றேன். இப்போ இவங்க வந்து ஆனரரி டாக்டரேட், அதாவது இவர் வந்து ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. நான் ஐநா சபையோட இந்த யூஎன் சொல்றாங்களே, யுனைடெட் நேஷனோட ஐநா சபையில நான் வந்து யூபிஎஸ் யூனிவர்சிட்டியில நான் ஒரு ஒரு சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறேங்க. ஓகேங்களா? என்னோட முதுகலை பட்டம் இல்ல சட்டத்தோட முதுகலை பட்டம் வாங்கியிருக்கேன். நான் எடுத்து காமிக்க முடியும். இது இங்க இந்த யூனிவர்சிட்டி இங்க இப்படி கொடுத்துருக்காங்க, இத்தாலியில கொடுத்துருக்காங்க. 2 டைம் ஐநா சபையில பேசியிருக்கேன். சுவிட்சர்லாந்துல பேசியிருக்கேன், ஈஜிப்ட்ல பேசியிருக்கேன். அதை என்னால காமிக்க முடியும். எல்லாமே நீங்க பார்க்கலாம். இது அபிஷியல் சைட்ல இது பண்ணலாம். பட் இந்த குருஜி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அவார்ட் யூனிசெஃப் வந்து இவங்களுக்கு அவார்டு ஆனரரி டாக்டரேட் இவரோட சேவையை பாராட்டி இவருக்கு வந்து ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த யூனிசெஃப் பத்தி நாங்க விசாரிச்சோம். அது பாத்தீங்கன்னா அதோட ஆபீஸ் வந்து 10க்கு 10 கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன ஆபீஸ். அதோட நேஷனல் டைரக்டர் யாருன்னு பார்த்தா அந்த நேஷனல் டைரக்டர் விஜயராகவனே தான். உங்க குருஜி இருக்காங்கல்ல, அவர் தான் வந்து அந்த அந்த யூனிசெஃபோட நேஷனல் டைரக்டர். யூனிசெஃப்க்கு யுனைடெட் நேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களா போலியா இப்படி ஒன்று கிரியேட் பண்ணி இவர் தான் நேஷனல் டைரக்டரு. இவருக்கு வந்து அவார்டு கொடுத்து அதைவே இவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணியிருக்காங்க. நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? இவ்வளவு விஷயம் இது சட்டப்படி ஆமாங்க. இது வந்து ஒரு ஆனரரி டாக்டரேட் கொடுக்குறாங்கன்னா அது வந்து பல்கலைக்கழகம் தான் கொடுக்க முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களே ஒரு நிறுவனம் போலியா வந்து தொடங்கி அதுக்கு நேஷனல் டைரக்டர்னு விஜயராகவனே இருந்து அந்த விஜயராகவனே இவரே வந்து அவார்டு கொடுத்திருக்காங்க. அதை வந்து ஒரு ஃபங்க்ஷனா நடத்தி அதை காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் கோர்ட்ல வந்து காமிக்கவும் இல்லைங்க. இதெல்லாம் எதுக்குன்னா இது எல்லாம் இந்த பிஎஸ்எஸ் கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மேடம் வச்சு அவார்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா அது வீடியோ வந்து அவங்க ஆப்ல போட்டு இப்படி சென்ட்ரல் கவர்மெண்டே நமக்கு ஒரு அவார்டு கொடுத்துருச்சு, நம்ம குருஜி வந்து 4 டாக்டரேட் பட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறதுக்கு, மக்களை வந்து பேக்கா நம்ப வைக்கிறதுக்கு. இதுக்கு எதிராக புகார் கொடுத்த எனக்கு ஒரு பேட் நேம் கிரியேட் பண்றது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இது பூதாகரமாகி அத்துணை பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் கண்டிப்பா இதுக்கு நடவடிக்கை எடுக்கும். நாங்க உறுதியா நம்புறோம். ஓகே. நீங்க யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த அகைன்ஸ்டா வீடியோ போடுறது சொல்றீங்களா, அதாவது இது வந்து ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு நிறைய பேரும் போடுறாங்க. இல்லன்னு சொல்ல, கிரியேட்டர்ஸ் நிறைய பேரும் போடுறாங்க. ஆனா இதுக்கு சப்போர்ட் பண்ணியும் பல பேர் வீடியோஸ் பதிவேற்றம் பண்ணிருக்காங்க. அதையும் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க நம்புறேன். நான் உண்மை சொல்லணும்
நான் சப்போர்ட் பண்ணி நான் எந்த வீடியோமே பார்க்கலைங்க. அதாவது அவங்களே ப்ரொபகேண்டா பண்ணிருக்காங்க, அதுதான் அவங்க சொல்றேன் மெம்பர்ஸ் வந்து அதுதான் சொல்றேன் ப்ரொபகேண்டா. அவங்க அந்த போட்டாலும் வர்ற மெம்பர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் ஒண்ணுதானே. அவங்க அந்த மெம்பர்ஸ் ப்ரொபகேண்டா பண்றது ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நீங்க டாப் இது எடுத்துக்கோங்க, நீங்க பேசியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க? நமக்கு ஒரு 15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட. 15 லட்சம் பேர் இருக்கிற மாயம். அப்ப உங்களுக்கு வந்து நீங்க பேசுறீங்க, எல்லா நியூஸ் சேனல்ஸும் பேசியிருக்காங்க, அத்தனை ஜேர்னலிஸ்ட் பேசியிருக்காங்க, அத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்கிறாங்க. சரி, நான் ஒருத்தன் தான் இந்த கம்பெனிக்கு எதிரானவன், இத்தனை பேரும் பேசுறதுக்கு என்ன காரணங்க? ம். நான் எதிரானவன், நீங்க என்ன வந்து தப்பா காமிக்கிறீங்க, போர்ட்ரே பண்றீங்க, நான் எதிரானவன், ரைட்டு. பட் ஆனா இத்தனை பேர் பேசுறதுக்கு என்ன காரணங்க? பப்ளிக் எதுல சிக்கிட கூடாதுன்றதுக்காக தான். சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் லாஜிக் அவ்வளவுதான். மக்கள் திரும்பவும் மாட்டக்கூடாது. ம். என்னோட நோக்கம் அது 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 எல்லாமே என்னோட. நாங்க தான் வந்து திரும்ப திரும்ப எங்க தலைவர் வந்து டிஜிபி போடணுங்கிறாரு. நான் வந்து கலெக்டர் கிட்ட என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, கிராந்தி சார் கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, டான்பெட்டுக்கு டிஆர்ஓ கொண்டு வாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டான்பெட்டுங்கிறது ஒரு சட்டம், இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆக்ட். அதாவது இன்வெஸ்ட் பண்றாங்க இல்லைங்க, டெபாசிட் பண்றாங்கல்ல, இவங்களை வந்து ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு தமிழ்நாடுல டான்பெட்னு ஒரு சட்டம் இருக்கு. இதுக்கு ஒரு தனி டிஆர்ஓ கொண்டு வாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் கொண்டு வாங்க. புகார் வந்துச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுங்க. என்னோட மெசேஜ் இன்னைக்கு என்னோட வாட்ஸ்அப் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அத்தனை பேர் எனக்கு எஃப்ஐஆர் அனுப்புறாங்க, இந்த கேஸ் இங்கே போட்டிருக்கோம், இந்த கேஸ் இங்கே போட்டிருக்கோம், வெவ்வேறு மோசடிகள். ஆனா எதுவுமே நடக்கல. ஏன் நடக்கலைங்க? நமக்கு அதிகாரிகள் அவ்வளவு இதா இல்லை. நான் அதுதான் சொல்றேன், டான்பெட்ல டிஆர்ஓ போடுங்க உடனடியா. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும், முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துலயும் டான்பெட் டிஆர்ஓ போடுங்க. இது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்குது, கொண்டு வாங்க. சீக்கிரம் இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் முடிங்க. இது நம்ம பொருளாதாரத்தை பாதிக்கும். இன்னைக்கு ஒருத்தர் அழகா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தார், சார் நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்றீங்க, வேலைக்கு வந்து இப்ப விவசாயத்துக்குலாம் வேலைக்கே வரமாட்டேறாங்க, எந்த தொழிலும் பண்ண மாட்டேறாங்க, சும்மா உட்காந்துக்கிறாங்க, இதை பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க மோசடி பண்ணிட்டு போனோம்னா பொருளாதாரம் பயங்கர அடிப்படும். கோயம்புத்தூர் வந்து 13% ஜிடிபிங்க. தமிழ்நாடோட மொத்த ஜிடிபியில கோயம்புத்தூரோட கான்ட்ரிபியூஷன் 13%. இந்த கோயம்புத்தூரோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல எல்லாம் போய் விழுந்துச்சுன்னா மக்களுக்கு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு முதலீடு செய்யறதுக்கு பயம் வந்துருங்க. அப்ப பயம் வந்துச்சுன்னா நம்ம எக்கானமி பெருசா அடிப்படும். அதே மாதிரி இந்த காசு எத்தனையும் போய் ஒருத்தங்கிட்ட சேர்ந்துச்சுன்னா பணப்புழக்கம் இருக்காது. மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இது ஒரு சின்ன பிரச்சனையா நம்ம பார்க்க கூடாது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பூதாகாரமா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்புறம் நான் பேசுறதுங்க இப்ப மட்டும் பேசியிருக்கேன், ஏதாச்சும் ஒரு உங்க உணர்ச்சியை தூண்டுற மாதிரி, அது எமோஷன்ஸை குத்தி பேசுற மாதிரி, ஈகோ குத்தி பேசுற மாதிரி பேசல. வெறும் ஃபேக்ட்ஸ், பியூர் அண்ட் பியூர் ஃபேக்ட்ஸ். இதுதான் ஃபேக்ட். நான் வந்து யூகேல படிச்சு அங்க பயங்கர பெரிய பெரிய கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்க இருந்து கத்துக்கிட்டது ஒண்ணுன்னா பேப்பர் ஒர்க் பண்றது தான். பர்ஃபெக்டா வெறும் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான், வளவள கொல இல்ல, ஃபேக்ட்ஸ் மட்டும்தான். இதுதான் அவ்வளவுதான். நான் அப்புறம் போயிட்டு அந்த கம்பெனி முன்னாடி உட்காந்து சண்டை போட கிடையாது. நாங்க வந்து சட்ட ரீதியா, ஜனநாயக ரீதியா புகார் கொடுத்துருக்கோம். நல்ல கம்பெனியா இருந்தா கோர்ட்ல சந்திச்சுக்க வேண்டியதானே. கோர்ட்ல நான் வந்து வாதாடுறேன், அப்ப பார்த்துக்கலாம். ஓகே, எப்ப அந்த கேஸ் நடக்க போகுது? கோர்ட்ல சார்ஜ் ஷீட் போடுவாங்க, இதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் போடுவாங்க, அதுக்கப்புறம் கோர்ட்ல நடக்கும். கோர்ட்ல வரும்போது நான் தெளிவா எல்லா விஷயங்களும் நான் வெளிப்படையா சொல்றேங்க. ஓகே, அப்ப அதுக்குள்ள இந்த சமரசம் அது போல எதுவுமே நடக்காது, அப்படிதானே? அதெல்லாம் நடக்கவும் கூடாது. ஏன்னா நடந்துச்சுன்னா அப்படி கேஸ் கோர்ட் வரைக்கும் போலனா உங்க மேலதான் பல பேரை திரும்புவாங்க. உங்களுக்கே அந்த டிஃபிகல்ட்டி புரியும். இல்ல உறுதியா கோர்ட் வந்து கோர்ட்டுக்கு இது இந்த கேஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா கோர்ட்ல 100% இது 100% மெரிட் இருக்குது. அவங்க அட்வொகேட்ஸ் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. நீங்க எந்த அட்வொகேட் கிட்ட நீங்க போனீங்கன்னாலும், நீங்க ஒரு கேஸ்க்குன்னு போறீங்கன்னா உங்களுக்கு சாதகமா தான் பேசுவாங்க. பட் அந்த கேஸோட மெரிட்னு சொல்லுவாங்க, இதுல மெரிட் இருக்கான்ட்டு. இதுல 100% மெரிட் இருக்கு. ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்போ அசோக் ப்ரோ, நம்ம ஜெயிப்போம். ஓகே, அப்ப இந்த மை V3 ஆட்ஸ் இருக்குல்ல, இவங்க மட்டும்தான் இது போல விஷயங்களை பண்றதா நீங்க நம்புறீங்களா, இல்ல இவங்கள மாதிரி பல பேர் இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முதல் நிறைய பேர் இருக்கிறப்ப எதுக்காக நம்ம இவங்கள டார்கெட் பண்ணுற கேள்வி ஒண்ணு வருதுல்ல. இப்போ ஊர்ல 100 கொலை நடக்குதுங்க, ஓகேங்களா? ஒரு கொலையை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான்ட்டு ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அவங்க கிட்ட போயிட்டு ஊர்ல இன்னும் எக்கச்சக்கமான கொலை நடந்திருக்கு, அதையெல்லாம் பிடிக்காம இதை ஏன் பிடிச்சீங்கன்னு வந்து கேட்பீங்களா? அது மாதிரிதான் இருக்குது. நீங்க போய் சைபர் கிரைம்ல போய் பாருங்க, சைபர் கிரைம் EOW CCB, அதில் போய் பார்த்தீங்கன்னா நிரம்பி வழியுது கேசஸ், எக்கச்சக்கமான கேசஸ் நிரம்பி வழியுது. இந்த MD கூட சொல்றாரு, அவர் அங்கேயேதான் குடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுங்க, கமிஷனர் ஆஃபீஸ்ல தான் குடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு.
நாங்க அத்தனை வழக்குகள், இந்த ஒரு வழக்கு இல்லைங்க, அத்தனை வழக்குகள் நாங்க வந்து போறோம். நாங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு அரசியல் கட்சியோட பிக்கெஸ்ட் டியூட்டி என்னன்னா, மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்கணும். இவங்களோட பிரச்சனையை கொண்டு போய் இவங்க கிட்ட சொல்லணும். அதுதான் இது. நாங்க தீர்வையும் சொல்றோம். இதுதான் பிரச்சனைன்னு சொல்லாம இதுதான் தீர்வுன்ட்டு சொல்றோம். கலெக்டர் கிட்ட நான் உட்காந்து எத்தனையோ டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. கமிஷனர் சார் கிட்ட எத்தனையோ டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டம்ட்டு ஒரு சட்டத்தை எழுதிட்டு உட்காந்துட்டு இருக்கேங்க. ஒவ்வொரு அரசியல் பெரிய தலைவர்கிட்டையும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நேம் எனிதிங் இன் கோயம்புத்தூர், முதல் பெட்டிஷன் என்னோடதா தான் இருக்கும். சூயஸ் முதல் பெட்டிஷன் என்னோடது. மணல் கொள்ளைக்கு எதிராக நம்ம தான் போராடி, ஒரே அரசியல் கட்சி தான் மணல் கொள்ளைக்கு எதிராக போராடிச்சு, மண் கொள்ளைக்கு எதிராக போராடிச்சு. இந்த வருஷம் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடி இருக்கோம். நொய்யலுக்கு எதிராக அவ்வளோ ஈவெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மரம், தப்பான மரம், கோனோ கார்பஸ்ன்னு தெரியுங்களாங்க, அந்த மரத்தை பத்தி அதுக்கு போடுறோம். சூயஸ்க்கு போராடுறோம். எங்க ஸ்மார்ட் சிட்டியில ஒரு சிஇஓ, ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆளை போடுறாங்க, அது போராடுறோம். என்னென்ன இது எல்லாத்துக்கும் நாங்க தான் போராடுறோம். ஆனா கடைசியில உங்களுக்கு வர்ற பேரு காசுப்பட்டு பிளாக்மெயில் பண்றது ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சமரசம். அவ்வளவு அந்த வீடியோ ஃபுல்லா பாத்திருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம அதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்லைங்க. 100 பெட்டிஷன் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. அப்படி 99 பெட்டிஷன்ல ஆக்ஷன் எடுக்கலாம். அப்ப என்ன இதுல கிரெடிபிள் கேக்குறாங்க? அப்படி கிடையாதுங்க. நீங்க வந்து நம்ம வெவ்வேறு பெட்டிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம், நம்ம புஷ் பண்றோம். சம்டைம்ஸ் ஒரு சில கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நகராது. ஏன் அப்படின்னா கரப்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்கன்னு நம்புறீங்களா இல்லைங்களா? எல்லா துறையிலுமே இருக்காங்களே அந்த கரப்ட் ஆபீசர்ஸ் இங்கேயும் இருக்காங்க. நான் பேர் ஈஸியா சொல்லிடலாம். எனக்கு A to Z, அவங்க இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ யாரு, கான்ஸ்டபிள் யாரு, இன்ஸ்பெக்டர் யாரு, யார் என்ன தப்பு பண்ணியிருக்கா, இந்த பர்டிகுலர் கேஸ்ல யார் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன ப்ரோ சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா பூதகாரமா மாறும் போல இருக்குது. எனக்கு யார் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, யார் என்ன தப்பு பண்ணா, இப்ப அவரு பேர் ஒரு அருண் டிஎஸ்பின்னு சொல்றாரு. அருண் டிஎஸ்பி என்ன பண்ணாரு எனக்கு தெரியும். இந்த கேஸ் டிலே ஆனதுக்கு அருண் டிஎஸ்பி மிக முக்கியமான காரணம். இப்ப இருக்கிற டிஎஸ்பியை நான் வந்து பொய் மூட்டைன்னு சொல்லி போட்டிருக்கிறேன். சொல்லலையா அவங்க இது போடலாம், நீங்க வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க, எப்படி நீங்க பயன்படுத்துறீங்க, அது போடலாம். என்ன தவறு இருக்குங்க? இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் டெபாசிட்டர்ஸ் வந்து புகார் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. 19 February 2020ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல கிறிஸ்டல் கிளியரா நான் டெபாசிட்டர்ஸும் புகார் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவர் வந்து என்ன சொல்றாரு, புகாரே கொடுக்க முடியாதுங்கிறாரு. அப்ப நான் அதை வந்து தவறுன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்றோம். என்னென்ன தவறு, இந்த அதிகாரி தப்புன்னு சொல்றோம். இதுல கமிஷனர் ரொம்ப சூப்பரா வேலை செஞ்சிருக்காரு, நல்ல அதிகாரி, ஃபைனஸ்ட் ஆபீசர்னு சொல்றோம். என்ன தப்பா போகுது? அப்படி இது போட்டா நான் ஃபேஸ் பண்றேன். இப்ப என் மேல போட்டா நான் கூட்ட சேர்த்த மாட்டேன், நான் ஃபேஸ் பண்றேன். குத்தி காட்டுறீங்களா அவரை கூட சேர்த்தாருன்னு? அவரை குத்தி காட்டுறீங்க. நம்ம நியாயத்தை பேசுறோம். ஜனநாயக ரீதியா நம்மளுக்கு என்னென்ன இது இருக்கோ அதை தான் நம்ம ஃபேஸ் பண்றோம். இது தனிப்பட்ட விஷயம் நமக்கோ இல்ல அந்த டிஎஸ்பிக்கோ அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு சொசைட்டிக்கான விஷயம். நம்ம கோயம்புத்தூரோட நான் என் சொசைட்டியில இது தடுக்கப்படணும், இந்த மோசடிகள் தடுக்கப்படணும். அப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெட்டரா இருக்கும், நம்ம பொருளாதாரம் பெட்டரா இருக்கும், மக்கள் இன்னும் பெட்டரா இருப்பாங்க அப்படிங்கறது ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம பண்றோம். ஸோ இது நான் வந்து உடனே இவங்க சொல்ற மாதிரி இயற்கை நம்ம சைடு, கடவுள் நம்ம சைடு அப்படின்ட்டுலாம் பேச மாட்டேன். அது ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்போர்ட் எனக்கு வருங்க. இது நான் இவ்வளோ ஒர்க் பண்ணனாலதான் இன்னைக்கு இது இவ்வளோ பெருசா வந்திருக்கா இல்லைங்களா? ஆமா, தமிழ்நாடு முழுக்க இப்பதானே பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு பூனைக்கு ஒரு மணி கட்டின மாதிரி இருக்கட்டும். இனி பிரிவென்டிவ் மெஷர்ல இந்த ஆக்ஷன் கவர்மெண்ட் எடுக்கட்டும். ஆனா அசோக், இதனால பயமே இல்லாம இந்த அளவுக்கு. ஏன்னா நேத்து ஒரு ஆடியோ கேட்டோம் அசோக், அதுல ஒருத்தவங்க மிரட்டுறாங்க லிட்டரலா ஒரு யூடியூபரை. நான் இது போல வீடியோ போடுறேன், இது போலாம் போட்டுட்டு இருக்கேன், என்ன அங்க கூட்டம் கூடிச்ச பாக்கலையா, வீட்டை தேடி ஒண்ணுமே இல்லை. எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஒரு ஃபேமிலி கிடையாது, என் அம்மா மட்டும்தான். எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. I'm a single person. நான் திரும்பி போகும்போது எனக்கு ஒரே ஒரு பைசா என்கிட்ட காசு இருக்காது. எனக்கு வந்து இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கீங்க. என்னத்துக்கு பயந்துக்கணும்? சோ அந்த கூட்டத்தை பார்த்தோம் உங்களுக்கு எந்த பயமும் இல்ல. நான் போற அந்த பாதையில போயிட்டே இருப்பேன். நான் நியாயமா பண்றேன். என் நியாயமா நான் பண்றதுனாலதான் 99% மீடியா அதை தவறுன்னு சொல்றாங்க. கரெக்டுங்களா? இன்க்ளூடிங் உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க அது தப்பு அப்படின்னு சொன்னீங்களா இல்லைங்களா? 99% வீடியோஸ் வந்து தவறுன்னு சொல்றாங்க. நான் என்னத்துக்கு பயந்துக்கணும்? ஓகே, ஏன்னா நாங்களும் ரொம்ப ஈகரா எனக்கு கோர்ட்ல என்ன தரப்பு வாதங்கள் அவங்க தரப்புல இருந்து முன்வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கதான் இது சிம்பிள். அவங்க வந்து இது முதலீடு இல்லை, இது நான் பொருள் வைத்திருக்கேன்.
அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அது கோர்ட் ஏத்துக்குதா ஆனா ஏத்துக்கலையா? ஆனா அசோக் இங்க என்ன இடிக்குதுன்னா, எம்ஆர்பின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏதாவது ஆமா. இந்தந்த பொருட்களுக்கு இவ்வளவுதான் விலை வச்சு நீங்க விற்கணும். அதுக்கு மேல ஒரு பைசா நீங்க வாங்கினாலும் கன்சியூமர் கோர்ட்ல நீங்க பதில் சொல்லணும். அந்த பொருளை சேல் பண்றவரு. நீங்க சொன்ன விஷயம் ரூ. 300 ப்ராடக்ட்ட இவங்க 3000 கூட விக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்ப இதுல ஒரே ஒரு புகார் பதிவு பண்ணியிருந்தா கூட மொத்த கேஸும் முடிஞ்சிருக்கும் ஆரம்பத்துல. இது எப்படி மிஸ் ஆச்சு? இல்ல அதெல்லாம் இப்பதானுங்க. அதெல்லாம் இப்ப நேத்து தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரூ. 350. இது வந்து 3900 இன்னைக்கு தானே நம்ம போட்டுருக்கோம். நேத்து தான் நம்ம அறிக்கை வந்து இந்த பிஎஸ்எஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கோம். இவங்க இப்படி அவார்டு இப்படி வாங்கியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்கலாம் இன்னைக்கு தான் நேத்து தான் பேசியிருக்கோம். இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ்ங்க. ஒரு சம்பவம் லோடிங்னு சொல்றீங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். போக போக இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் வரும்ட்டு வெளிய. இது இது என்னன்னா இவங்க என்டையர் சிஸ்டம் கோமாளி ஆக்கியிருக்காங்க. ஐயையோ! ஓகே. என்டையர் சிஸ்டம் வந்து கோமாளி ஆக்கியிருக்காங்க. காவல்துறையிலேருந்து எல்லாத்தையுமே கோமாளி ஆக்கியிருக்காங்க. ஒரு கவர்னர் வந்து இப்படி காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க. இது என்னைக்கா இருந்தாலும் உடையதானே போகுதுங்க. அத நீங்களே உடைச்சு விட்டு போறேன்றீங்க. அந்த வேலைய. நான் நான் இல்ல நான் வந்து எங்க கான்செப்ட் இது மட்டும் இல்ல. இனி பின்னாடி இப்படி வரக்கூடாது. ஓகே, ஓகே. நாங்க இப்போ பிரச்சனையை மட்டும் பேசவே கிடையாதுங்க. நாங்க தீர்வை பேசுறோம். நாங்க வந்து என்ன சொல்றோம், டிஆர்ஓ டான்பிட் டிஆர்ஓ எனக்கு வரணும். கோயம்புத்தூர்ல டான்பிட் டிஆர்ஓ வரணும். ஒவ்வொரு எங்க தலைவர் வந்து என்ன பேசுறாரு, டிஜிபி இதுக்குன்ட்டே இது விசாரிக்க டிஜிபி வேணும்னு சொல்றாங்க. ஏன்னா இனிமேல் ஃபியூச்சர்ல எல்லா மோசடிகளும் ஆன்லைன்ல தான் இருக்க போகுது, ஆப்ல தான் இருக்க போகுது, மொபைல்ல தான் இருக்க போகுது, கம்ப்யூட்டர்ல தான் இருக்க போகுது. இதுக்கு எங்களுக்கு தனி டிஜிபி வேணும். நாங்க வந்து ஒரு 10 வருஷம் அஹெடா இருக்கும். நான் வந்து என்னோட வாழ்நாள் லட்சியமா நான் வந்து என்னன்னா நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றேன். இன்னைக்கு நான் பேசுறேன். ஆஃப்டர் 10 இயர்ஸ் நான் நீங்களும் பேசுவோம். அசோக், நீ அப்பவே எழுதி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்த, இனி ஃபியூச்சர்ல வரும். தண்ணி அவ்வளவு முக்கியமா போகுது, நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டம் நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். வந்தா So, நாங்க சந்தோஷப்படுற 10 மொத years ஆள் நான் தான் அசோக். வந்தா சந்தோஷப்படுற மொத ஆட்கள் நான் தான். எழுதி வச்சுக்கோங்க. 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்ல கண்டிப்பா உறுதியா வரும். ஓகே, நான் சொல்றது ஓகே. ஒன்னு 2014 மெட்ரோ வரும்னு சொன்னேன். மெட்ரோ வந்துச்சு. 2019 புக் ரிலீஸ் பண்றேன். இந்த மாதிரி வந்து எங்க கோயம்புத்தூர் ஜெயில் இடத்த தூக்கிட்டு சென்டர் சிட்டி எடுத்து ப்ராஜெக்ட் அங்க வந்து ஒரு பார்க் வரணும், அங்க இவ்வளவு இது வரணும் அப்படின்னு கட்டியே காமிச்சிருக்கேன். சும்மா ஓகே, வாயில ஓகே, சொல்ல. ஓகே. அது அந்த இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்ட்டு. அது இன்னைக்கு வந்திருக்கு. நான் சொல்றது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து இது மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப சென்னையில மெரினா பீச்ல வந்து அந்த நடப்பாதை ஒண்ணு போட்டாங்க. அந்த போட்டாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்காக. அதெல்லாம் நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன்னு பாருங்க. இப்ப வந்தே பாரத் வந்திருக்கு. வந்தே பாரத்ல நான் வந்து ஒரு 2016 சொல்லியிருப்பேன், இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. சோ அது மாதிரி என் நம்பர் ஆஃப் திட்டங்கள் நாங்க வந்து சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஓகே அசோக். அசோக், நிகழ்ச்சியோட இறுதியா நான் ஒரு சில பேரை கேட்டகரைஸ் பண்றேன். அவங்களுக்கு நீங்க இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை நீங்க தனித்தனியா சொல்ல அசோக். முதல்ல ஓகே. இந்த மை V3 ஆட்ஸ் இருக்குல்ல, இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அண்ணா, அக்கா, நான் உங்க வீட்டு பையன் தான். உங்களை பாதுகாக்கணும் தான் நான் வந்து இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வந்து இப்ப நம்ம இது எதுக்கு செய்யறோம் அப்படின்னா, உடனே இதை க்ளோஸ் பண்ணிட்டா உங்க காசெல்லாம் போயிடாது. அரசாங்கம் வந்து அந்த அந்த அவங்களோட அக்கௌண்ட்டையே ஃப்ரீஸ் பண்ணி அந்த காசை வந்து எடுத்து வச்சிருவாங்க. அவங்களோட சொத்துக்களை முடக்கி காசு எடுத்து வச்சிருவாங்க. உங்க காசு உங்களுக்கு வந்துடும். ஸோ உறுதியா உங்களுக்கு வரணும், அவன் ஓடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். என்ன நீங்க தம்பியா பார்க்கணும், இல்ல அண்ணனா பார்க்கணும். என்னோட சின்ன வயசுல அண்ணனா பாருங்க, உங்க வீட்டுல பிறந்த ஒரு ஆளா பாருங்க. ஓகே. இந்த மை V3 ஆட்ஸோட ஓனரா கருதப்பட்டு இருக்கார்ல திரு சக்தி ஆனந்த் அவர்கள், அவருக்கு நீங்க இப்ப என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆனா பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் அவருக்கு அவர் மேல எல்லாம் இல்லைங்க. பர்சனலா பேசக்கூடாது, பர்சனல் பேசியிருக்காரு. இது நீங்க சட்ட ரீதியா நீங்க அணுகி இருக்கலாம். இது வந்து அதாவது சப்போஸ் இது வந்து நீங்க நியாயமான கம்பெனி நீங்க சொல்றீங்கன்னா கோர்ட்ல 2 பேர் ஃபேஸ் பண்ணுவோம். ஓகே. அதை விட்டுட்டு இப்படி கூட்ட சேர்த்தி மக்களை எல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க. இவ்வளவுதான் சொல்ல விரும்புறீங்க அவருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஓகே. அவ்வளவுதான். இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்க போலீஸ் ஆபீசர்ஸ், இட் மீன்ஸ் இன்வால்வ் இந்த மீன்ஸ் விசாரிக்கிறவங்க, இல்ல இது வட்டாரத்துல இருக்கு அது போல ஆட்கள் சொல்றேன். அந்த போலீஸ் அபிஷியல்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புற விஷயம்? சார், EOW ஆபீசர்ஸ்க்கு நான் ஸ்பெஷலா சொல்றது, இந்த இந்த EOWல நீங்க 10 வருஷம் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணிருந்தீங்கன்னா இது பார்த்தோம்னா அடுத்த செகண்ட் நீங்க சொல்லிடுவீங்க. சில டிஎஸ்பிஸ் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, அசோக் இது வயபிளே இல்லை, இது 420 சொல்லியிருக்கீங்க. நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சார். இது ஃபாஸ்ட் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணாதான் மக்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வரும். வருஷம் நம்ம 10,000 கோடி 15,000 கோடி இதை இழந்துகிட்டு இருக்கிறோம். போன வருஷம் 10,000 கோடி இழந்திருக்கிறோம். அது இல்லாம சின்ன சின்ன ஸ்கேம்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்த்தோம்னா 15,000-20,000 கோடி இழந்திருக்கிறோம். இவ்வளோ ஸ்லோவா பண்ணி நீங்க என்ன சாதிக்க போறீங்க? இவ்வளோ இழுத்தடிச்சுட்டு இருக்கீங்க. குயிக்கா இந்த கேஸை வந்து முடிங்க. ஓகே. இந்த மை V3 ஆட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாதவங்க இருப்பாங்கல்ல,
அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சப்போர்ட் பண்ணுங்க. யாராச்சும் ஒருத்தர் போராடணும், நான் போராடுறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நல்லா நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் ஆனா இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. நல்லது நிறைய செய்வோம். யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸுக்கு வந்தா நிறைய மாற்றங்கள் கொண்டு வரலாம். நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நான் பேசுறேன். எதுவும் உங்க உணர்ச்சி தூண்டி பேசுறதில்ல, ஃபேக்ட்ஸ் பேசுறேன். சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். ஓகே அசோக், ஆக்சுவலா நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் வெளி உலகத்துக்கு வராத குற்றச்சாட்டுகளை எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஷோல சொல்லி வர வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க நல்லவரா கெட்டவரான்றது கோர்ட் ஒரு வேர்டிக்ட கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்ல, அப்பதான் முடிவாக போகுது. அந்த நாளுக்காக காத்திருப்போம் அசோக். உங்களோட நல்ல முயற்சிகள் வெற்றி பெற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அசோக். நல்லதா இருக்கும் பட்சத்துல அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் அசோக். திரும்ப உங்க கூட நாங்க பேசணும், டவுட்டே வேணாங்க. நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம்னு நினைக்கிறேன். நன்றி அசோக். உங்களோட பொன்னான நேரத்தை செலவு பண்ணி எங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு மிக்க நன்றி அசோக். நன்றி.